உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த பங்குனி மாத பலன் எப்படிலாம் இருக்க போகுது இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறதா ஜோதிட வசஸ்பதியான திரு புருஷோத்தமன் சென்னையில் இருக்கார். அவரும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த பங்குனி மாதம் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் இருந்தால் இருக்கா அப்படின்ற டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்றாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மாதங்களில் கடைசி மாதமாக இருக்குது. கடைசி மாதம் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதோட சிறப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பங்குனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய திருமணம்னான்னு பார்த்திங்கன்னா இந்த கடவுள்களுக்கே சரிங்களா, நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல்யாணம் எந்த மாதத்தில் நடந்திருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் இருக்கும். அப்போ பங்குனி மாதத்தில் நார்மலாக நம்ம மனிதர்கள் திருமணம் செய்யலாமா கேட்டால் திருமணம் செய்யலாம். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான், பார்வதி, முருகன், தெய்வ யானை, இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் திருமணம் நடந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடந்திருக்கு. அதனோட ஒரு விளக்கமாக தான் இந்த இறுதியில் திருமணங்கள் தெய்வங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். அப்போது நம்ம மனிதர்களாகிய நம்ம யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிகிட்டு இருக்காங்களோ, இதுவரை திருமணம் ஆகாமல் நிறைய பேர் நம்ம அன்பர்கள் கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய பங்குனி உத்திரம் சரிங்களா, பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த தினத்தில் புதன்கிழமை வருகிறது. அந்த தினத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அந்த விரத முறைகளும் வழிபாடு முறைகளும் உங்களுக்கு அடுத்த வருடமே, அதாவது இந்த வருட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்தில் கண்டிப்பாக தம்பதியராக வந்து நீங்கள் தரிசனம் செய்வதற்கான ஒரு விழா கோலமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. ஏன்னா இந்த பங்குனி மாதம்னாவே பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா வசந்த காலத்தின் தொடக்கம். ஏன்னா சித்திரை வந்தாவே அந்த வசந்த காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கனி எல்லாமே பழுக்கிறது, மாம்பழம் இந்த மாதிரி சீசன், ஃப்ரூட் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா இந்த வசந்த காலம் தான். அந்த வசந்த காலத்தின் தொடக்கம் தான் இந்த பங்குனி மாதம். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய தெய்வ திருமணங்கள்லாம் நடக்குதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இப்போ என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்காதா, யாராவது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையாத நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த தெய்வங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வில் போய் பங்கேற்றுக்கணும். நிகழ்வில் பங்கேற்றுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க அந்த தாம்பூலம் தரிக்கணும். ஏன்னா தாம்பூலம் தரிப்பது என்பது அதாவது வெத்தலை பாக்க போடுற தாம்பூலம் தரிக்கிறது தான் உடனே அதை நம்ம ஆளுங்க வேறு மாதிரி நினச்சிக்குது. என்னென்னாக்கா அந்த வெத்தலை பாக்க போடுறது வந்து அவ்வளோ ஒரு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப நுட்பமான நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வெத்தலை பாக்க போட்டால் பிபிஓலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு இந்த திருமண விஷயங்களில் நீங்கள் அந்த தெய்வங்கள் நடக்கிற திருமண விஷயங்களை பங்கேற்றுட்டு அங்கே யாரெல்லாம் அந்த திருமணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அங்கே தாம்பூலம் தரிச்சிட்டு வந்தீங்கன்னா, அந்த வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த நிகழ்வை உள்வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த கிரக தோஷங்கள் எல்லாமே ஒரு மாற்றி சீரமைக்கக்கூடிய ஒரு தன்மை அங்கே ஏற்படும். உங்களுக்கு ஏற்ற நீங்கள் விரும்பிய நீங்கள் ஆசைப்பட்ட உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை என்பது உறுதியாக அமையும். இதை நிறைய நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்களும் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மனக்கோலத்தில் அடைங்க. இந்த பங்குனி மாதம் ஒவ்வொரு கிரக நகருக்கும் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து 12 ராசிக்கான பலன்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி என்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சாதகமான ஒரு பலனை தரப்போகிறது, எந்த அளவுக்கு ஒரு பாதகமான பலன் இருக்குன்னு பார்த்துருவோம். மேஷத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாத தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா 11ல் இருக்கிறார். 11லேயே கூடவே புதனோடு இருக்கிறார். அப்போ என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது முயற்சிகள் சார்ந்த புதிய முயற்சிகள் எதுனா இருப்பீங்க, இல்லை கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எதுனா இருந்திருக்கும், இல்லை வயிறு சார்ந்த ஏதாவது அறுவை சிகிச்சைகள் எதுனா இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அறுவை சிகிச்சை போனீங்கன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகுமோ அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம், அது சக்ஸஸ் கொடுக்கும். புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பங்குனி மாதம் திகழப்போகுது. நீங்கள் புதிதாக தொடங்க உள்ள ஏதாவது புதிய முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்காகவே உங்களோட ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் 11ல் கும்பத்தில் புதனோடு இருக்கார். கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்திங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருப்பது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமும் கூட. அது கூட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் வரும். ஏன்னா நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் கவனித்து செய்யணும். ஏன்னா அவங்க கூட இருக்கிற நண்பர், ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நீங்கள் அண்ணனோட செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையற்ற விரயத்தை ஏற்படுத்தும். அண்ணனோட பெரிய பிரச்சனை கூட வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்குது. இந்த பங்குனி மாதத்தில் நிறைய பேருக்கு வேலையில் ஏதோ ஒரு விஷயங்கள் தொடங்கினா கடந்த காலகட்டத்தில் புதிய தொழிலெலாம் தொடங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய
ஒரு காலகட்டமாக இருக்குது. மேலும் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னக்கா இந்த வீட்டு டாக்குமெண்ட் ஏதாவது தொலைச்சிட்டு தேடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வச்சுருப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு மறதியாக தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாகனம் சார்ந்த விஷயத்தில் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அது இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையற்ற பெனால்ட்டியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இந்த காலத்தில். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா வாகனத்தில் அந்த ஒயர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது கண்டிப்பாக வரும். மேலும் என்னென்னாக்கா ஐயா சொன்ன மாதிரி இந்த சர்ஜரி அப்படின்னு சொன்னாங்க, இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய நீங்கள் அறுவை சிகிச்சை வந்து உங்களுக்கு வெற்றியை தரும் சொல்லலாம். ஏன்னா அதாவது அறுவை சிகிச்சை காம்ப்ளிகேட்டான அறுவை சிகிச்சை கூட உங்களுக்கு சிம்பிளான ஒரு அறுவை சிகிச்சையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஏன்னா மனம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு ஆசைக்காக ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். சொல்லுவாங்களே ஆசையை துறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் விட வேண்டிய சூழல், நீங்கள் விரும்பிய ஒரு பொருளை தொலைக்கணும், ஒன்று விடணும். ஸோ அப்படி விட்டிங்கனாவே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையை மேலும் மகிழ்ச்சியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா செவ்வாய் பகவான் 11 இருக்கிறதுனால நிறைய இந்த காலத்தில் புதிய விஷயங்களை கற்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்களில் அதிகமாகும். ஏன்னா புதன் கூட இருக்கார், நிறைய புதிய விஷயங்களை கலைகளை கற்பது. நிறைய பேர் இந்த காலத்தில் ஜோதிடம் படிக்கலான்னு கூட ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நிறைய கற்பதற்கான வாய்ப்புகளும் இந்த பங்குனி மாதம் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் புதிதாக வீடு எதனா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வந்து தந்தை சார்ந்த விஷயங்களில் ஒரு விரயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தந்தை சார்ந்த விஷயத்தில் அவள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை சார்ந்த விஷயத்தில் இஎன்டி ரிலேட்டடான விஷயங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக அந்த கொழுப்பு கட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தந்தை சார்ந்த விஷயங்கள், தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ஸோ அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த மேஷராசி அன்பர்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இந்த காலகட்டம் மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். நீங்கள் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கான அழைப்புகள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து இந்த உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படின்ற ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இஷ்ட தெய்வத்தை பார்ப்பதற்காக நீங்கள் நிறைய பேர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தந்தையோட ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் பார்த்திங்கன்னா சரியான அந்த கருத்து ஒற்றுமையே இருந்திருக்காது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்பது இருக்குது. மேலும் தந்தைக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், ஏன்னா தந்தையோட சொத்து சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் என்பது இருக்குது. மேலும் என்னென்னாக்கா இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் இப்போ யாராவது வரன்னு தேடிங்கன்னா பெரும்பாலும் என்னென்னாக்கா வெளியூரில் அமையும் சொல்லலாம். இல்லைனாக்கா நீங்கள் பயணம் செய்து தான் அந்த திருமண வரனை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கும். ஸோ திருமணத்திற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்குமான இந்த மாதம் கண்டிப்பாக திருமணத்திற்கான ஒரு காலகட்டமாக இருக்க வாய்ப்புகள் என்பது குறைவு. சில விஷயங்கள் தடைகள், தாமதங்கள், சில விரயங்கள் என்பது அதிகமாகும். உங்களுக்கு சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா திருமணத்திற்கான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பிய ஒரு வரனை கைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது ஒரு சிறிய பரிகாரம் கூட சொல்லலாம். உங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் சார்ந்த உறவினர்கள் இல்லை வீட்டு பக்கத்தில் சரிங்களா ஒரு இறப்பு நிகழ்ச்சி நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். எனக்கு ஆஃபீஸ் வேலை இருக்குது, நான் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து அதோட கடைசி முடிகிற வரைக்கும் கூட இருந்து அதுக்கான என்னென்ன விஷயங்கள் சடங்குகள் செய்யணுமோ உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பங்குனி மாதத்துக்கு மேஷராசிக்காரன் ஒரு பரிகாரம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் உங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வராகி வழிபாடு இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உக்கிர தெய்வ வழிபாடுகளை செய்யும் போது இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு மேலும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.